சாயிரம். எந்த சூழலிலும் நமக்கான ஆறுதல் நம்மளுடைய உண்மையான நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை நம்மிடத்தில் பலமாக இருந்துவிட்டால் போதும், யாருமே அசைத்து கூட பார்க்க முடியாது நம் வாழ்வை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உனது கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி கை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே கவலையே படாதே. உன்னுடைய திட்டங்களை ரகசியமாக வைத்திரு. அந்த திட்டங்களை உனக்கு ஏற்ற மாறி உனக்கு சாதகமாக மாற்ற நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன். ஆம் என் பிரியமே, சத்தியமான வாக்கு இது. என் அன்பு பிரியமே, யாராவது உன்னை வளர்த்து விடுவார்கள், உன் திறமையை மதித்து உன்னை உயர்த்தி விடுவார்கள் என்று எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்காக காத்திருக்காதே உன்னுடைய வாழ்வை உயர்த்த. ஆம் என் பிரியமே, நீ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அவர்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டு மற்றவர்கள் கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ உன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து முயற்சி செய். எல்லாருடைய வெற்றியின் ரகசியமே அவர்களை மட்டுமே நம்பி பயணம் செய்ததுதான். நீயும் அப்படி பயணம் செய்ய கற்றுக்கொள். வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்காக மிக சிறந்த அறிவை பெற்றிருப்பது மிக மிக முக்கியம் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, வாழ்க்கை இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று சிலருக்கு ஆசை அதிகமாகவே இருக்கிறது. வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்று பலருக்கு கவலையாகவும் இருக்கிறது. வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள மிகப்பெரிய சாதனையாளர்களை பற்றியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. நீ கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தாலே போதும். எல்லாமே உனக்கு புரிந்துவிடும் சர்வ நிச்சயமாக. என் அன்பு பிரியமே, விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் எப்பொழுதுமே உன்னால் விழித்து கொள்ளவே முடியாது என் பிரியமே. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டே இருக்காதே. தன்னம்பிக்கையோடு உழைக்க கற்றுக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை சேரும், சர்வ நிச்சயமாக. அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். எப்படி வாழ முடியும் என்ற சிந்தனையை தருவதும் அந்த அனுபவம்தான். அதனால்தான் உண்மையான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ உணர்ந்தும் கொள்வாய். திசை மாறி தவறான பாதையை தேர்ந்தெடுத்த என் பிள்ளையை திருத்தவே உன் அப்பா வந்திருக்கிறேன். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. போராடிக்கொண்டே இரு. போராடாமலேயே வாழ்க்கை மிக கடினம் என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திக்கொள். போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக எளிதாகிவிடும். என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று நீ சொன்னால் அதன் பின் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை உனக்கு கடினமாகத்தான் தோன்றும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்காக நிரந்தரம் இருக்கிறது, அதுவும் 2 இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். ஒன்று உன்னுடைய ஆத்மா, மற்றொன்று உன்னுடைய சாயப்பாவாகிய நான்தான். யார் உன்னை கைவிட்டு விலகி சென்றாலும், உன்னை ஏளனமாக தூற்றிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் சாயப்பா போக மாட்டேன். உன்னுடைய ஆன்மாவும் உன்னை விட்டு போகாது. உனக்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கவே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தவறான பாதையில் திசை திரும்பி போன என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் அழைத்து செல்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதிற்குள் ஆத்மார்த்தமாக எண்ணிக்கொண்டே செயல்படு.
ஒரு நாள் உன் எண்ணப்படி கண்டிப்பாக நீ நினைத்தது அனைத்துமே உன் வாழ்வில் வந்து சேரும். அது வரும் வரை எதற்குமே உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் மனதை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழப் பழகிக்கொள். உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டே இரு. நிச்சயமாக என் அன்பான பொக்கிஷமான நீ எதிர்பார்த்ததை விட மிக நல்ல சிறப்புமிக்க வாழ்வு உனக்கு அமையும். நான் அதை உனக்கு அமைத்தே தருவேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என் குழந்தையே. என்னையே சரணாகதி என்று அடைந்து உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் குழந்தையே. கலங்காதே என் குழந்தையே. இந்த பிறவியில் நீ பட்ட துன்பங்களும் வேதனைகள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நான் உன் கண்முன் வந்து நின்றாலும் கூட உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் உன் மன போராட்டங்களாலும் என்னால் சாயிநாதரை முழுமையாக தரிசிக்க முடியவில்லையே. நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்று கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறாய். அப்படி நீ வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னை நீ ஒரு முறை பார்த்தாலே போதும், உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை நீ ஆத்மார்த்தமாக மனதில் நினைத்து என்னை பார்ப்பதால் தான் உன் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உன் மனதில் சொல்லக்கூடிய வேதனை, சொல்லக்கூடாத பிரச்சனை, சொல்லவே முடியாத பிரச்சனை என 1000 பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும் உன் மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருப்பதாலும் தான் உன்னால் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள்தான் உன்னிடம் மேலோங்கி இருக்கிறது. சாயிநாதரே என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள், சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். என்ன சாயிநாதரே இப்படி கூறுகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களிடம் போய் நன்றாக இரு என்று என்னால் எப்படி கூற முடியும் என்றுதானே கேட்கிறாய்? உன்னை ஒத்த மற்றவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ எப்படி வாழப்போகிறாய்? நம் காயப்படுத்தினதனால் அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் போய் நீ நன்றாக இரு, நானும் நன்றாக இருப்பேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை வார்த்தைகளை சொல்லிப்பார். அப்பொழுது அவர்களே பிரமித்து உன்னை பார்ப்பார்கள்.
அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை வார்த்தைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே இரு. அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர காண்பாய். மிக பிரம்மாண்டமான உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் உன் வாயிலிருந்து வரும் அந்த நேர்மறையான வார்த்தைகள். எனவே எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு. நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மற்றவர்களிடம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு நீ செல்வாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் சாயப்பா அதை நகர்த்தி காட்டுவேன். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. நீ கேட்கும் நிமிடமே
நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். கிடைக்க செய்வேன் உன் சாயிநாதர். வாழ்க்கையில் மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கவே செய்கிறது. அதுதான் பிள்ளையே உன்னுடைய நிம்மதிக்கு நல்லது. உன் மனம் சஞ்சலமடைந்தால் உன்னுடைய குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுவாய் பிள்ளையே. தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்காக உன் வெற்றியை எதிர்நோக்கும் உன்னுடைய குறிக்கோளில் தடுமாறிக் கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய பழையகால சிந்தனையில் மூழ்கிக் கொண்டு, எதிர்மறை சிந்தனைகளில் மூழ்கிக் கொண்டு உன்னுடைய நோக்கத்தை எளிதாக எட்ட முடியாமல் இப்படி தடுமாறி உட்கார்ந்திருக்கிறாயே. மனம் சஞ்சலமாக இருந்தால் எதையும் நினைக்க முடியாது. ஏன் அடுத்த அடி கூட வாழ்வில் எடுத்து வைக்க முடியாது பிள்ளையே. பிள்ளையே, துன்பத்தை கண்டு சோதனை கண்டு எவ்வளவு தூரம்தான் ஓடிக்கொண்டே இருப்பாய்? ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் நீ நின்றுதானே ஆக வேண்டும். அப்படி நீ நிற்கும் பொழுது உனக்கு வரும் துன்பமும் உன் பின்னால் வரும் சோதனைகளும் உன்னை கழுத்தை நெருக்கும் பொழுது நீ திணறுவாய். இதற்கு முதலில் அதை உனக்கு வரும் துன்பத்தையும் சோதனையையும் எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியுடனும் கடின உழைப்பின் போதும் கடுமையாக போராடிக்கொண்டே இரு என் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கவலைதான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு உன் மனதில் உள்ளது அனைத்தையும் என்னிடம் கூறு, என்னிடம் பேசு. அப்பொழுது நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்ந்து கொள்வாய் பிள்ளையே. நீ பேசாவிட்டாலும் கூறாவிட்டாலும் உன்னுடைய கவலையை நான் அறிவேன் குழந்தையே. பிறகு ஏனப்பா என்னை உங்களிடம் வந்து பேச சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயதானே? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது என் குழந்தையே. உன் தந்தையிடம் நீ மனம் விட்டு பேசிய தருணமும் உன் தந்தை உன்னிடம் பேசிய அந்த மகிழ்வான தருணத்தையும் உனக்கு நான் தரும் பொழுது உன் மனம் மகிழும். அந்த மனம் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அந்த மகிழ்ச்சியை உனக்கு தருவதற்காகவே நான் இப்படி சொன்னேன் என் பிள்ளையே. அதன் பிறகு நடப்பது என்னுடைய விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வந்துவிடும். உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவிற்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்காகவே செய்வார் என்ற உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மேலோங்க செய்யும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறி விடுவாய். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும், என்ன சோதனை வந்தாலும், வாழ்க்கையில் எது நடந்தாலும் துணிவாக அதை எதிர்கொள்ள உனக்கு பக்குவம் வந்துவிடும். உன் மனதில் கடும் புயலே அடைத்தாலும் அதில் ஒரு சாந்தி நிலவிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையில் உன்னில் முழுவதுமாக உன் அப்பா குடியேறியே விடுவேன். எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் நான் உன்னுள் இருந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொண்டு ஏதாவது கஷ்டமான தருணங்களிலெல்லாம் என்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டே இரு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது லேசாகும். இதைவிட வேறு என்ன நான் உனக்கு கொடுக்க முடியும்? என் கண்மணியே, எதுவுமே எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே வராது உன் வாழ்வில். இனி வரப்போகும் உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கப் போகிறது. அந்த வழியை நான் ஏற்படுத்தி விட்டேன், தீர்மானித்தும் விட்டேன். அந்த வழியில்தான் இனி உன் வாழ்க்கை நகரப் போகிறது. ஆம் என் குழந்தையே, இனி நீ புதிய கோணத்தில் பயணிக்கப் போகிறாய். நான் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் வேலை முடியும் தருவாயில் இருக்கிறது. எனவே சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் புன்னகையை பூத்துக்கொண்டே இரு உன் முகத்தில். இது நாள் வரை நீ சந்தித்த தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் வலிகளையும் ரணங்களையும் போக்க உன் சாயப்பா ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ராஜயோகம்தான். இது உன் சாயப்பாவின் அசரீரி வாக்குதான். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துவிடு. உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். சந்தோஷத்தை பெற உன் மனதை ஆயத்தமாக்கு. இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழப் போகிறது.
இனி நடக்கப் போவது அனைத்தும் வேறு முகமாகவே இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல திருப்பங்கள் நிகழத்தான் போகிறது. வாழ்வில் நடக்கும் நல்லதை கெட்டதை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பக்குவத்தை முழுமையாக வளர்த்துக்கொள். எப்பொழுதுமே கவலையிலும் விரக்தியிலுமே மூழ்கி இருப்பதால்தான் உனக்கு வரும் சந்தோஷம் கூட உனக்கு புரியாமல் போய்விடுகிறது. அந்த சந்தோஷத்தை எதிர்கொள்ள தைரியமும் நீ இழந்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறாய். கண்மணியே, கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்து உட்கார். உன் சாயப்பாவின் கண்களை நன்றாக உற்றுப்பார். உனக்கான அந்த நல்ல நேரம் பிறந்திருக்கிறது என்பதை என் கண்கள் உனக்கு உணர்த்தும். உடனே எழுந்துவிடு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை பார்க்க ஆயத்தமாகிவிடு. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கு பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர
என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்துக் கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே.